அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் குர்ஆனை எப்படி மதிப்பு கொடுக்கிறது, ஒருத்தன் தவறை எப்படி உணர்வது, ஒருத்தன் செய்த ஹராமை எப்படி ஹலாலாக்குவது என்று சொல்கிற சப்ஜெக்டை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்டுகள் என்ன தெரியுமா? வட்டியை பற்றி. வாங்க வீடியோக்களை போகலாம். வட்டி எடுத்து திரிறீங்களா? உங்களுக்கான சப்ஜெக்ட் தான் இது. நீங்கள் வட்டி எடுத்துறதுனாலே நபி அல்லாவை நீங்கள் விலகி போகிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட லாபத்தை வைக்கலாம். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் வாங்கினீங்களா, ஒரு 1500 விற்றீங்களா, இல்லை 1300 1100 லாபம் விற்றீங்களா, அதோட ஓகே. அதுக்கு நீங்கள் மேலதிகமாக விலை வச்சு விற்றீங்கண்டா நீங்களும் அந்த வட்டிக்குள்ளே போவீங்க. ஒருத்தட்ட கடன் வாங்குறீங்க, அந்த கடன் 1000 வாங்குறீங்க. அந்த 1000 கடனை அவர் உங்களுக்கு 1500 இல்லை 2000 திருப்பி ஒன்றுக்கு மேல் வச்சு கேட்குறாரு. நீங்கள் இப்போ ஓகே சொல்கிறீங்க. அது ஒரு நாளைக்கு 100 இல்லை 50 இல்லை 1 ரூபாவோ வட்டி வீதம் அவங்க கொடுக்க வேண்டிய கணக்கு கூடின்னு போகுது. அது வட்டியில் வரும் அல்லையா? நீங்கள் கொடுத்த 1000 ரூபாவை நீங்கள் 1500 இல்லை 2000 கொடுக்குறீங்களோ, அது வட்டியில் வரும். நீங்கள் வட்டியில் முழுக தொடங்கிட்டீங்க. நீங்கள் வாங்குகிற 1000 ரூபாவை திருப்பி கொடுத்தீங்கன்றா அது உதவியில் போய் முடியும். அல்லது நீங்கள் அதுக்கு மேலதிகமாக 1 ரூபா வைத்து கொடுத்தாலும் அது வட்டியில் போகும். ஏன்னா அது பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் பொருளுக்கு விலை வச்சு விற்கிறீங்கல்ல, நீங்கள் கடனுக்கு வாங்கின காசை தான் அவர்கிட்ட நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. 5 அறிவு உள்ள 4 கால் உள்ள ஜீவனுக்கு நாங்கள் உணவு அளித்தால் சுரக்கம். ஒழுக்கம் இல்லாத பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம். அவங்களே நீங்கள் திருமணம் முடித்தால் நபி அல்லாஹ் சொன்ன வழியில் நீங்கள் அவங்கள டிவைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சைத்தான் எதுக்காக முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கிறான்? நம்ம விட்டு தொழுவதனாலையும், அடுத்தது பெண்ணுக்கு ஆண் சமனாக இருப்பதனாலையும். என்ன குர்ஆன்களை எதுக்காக மதிப்பு கொடுக்க வேண்டும்? தொழாதவன், நோன்பு பிடிக்காதவன் பொழையை கண்டா நாங்கள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குர்ஆனை ஏன் பிள்ளைகளை ஓத சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். முதல்ல நாங்கள் குழந்தைகளை ஏன் குர்ஆனை ஓத சொல்ல வேண்டும், ஏன் குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சு. இது அல்லாஹ் பேச வேண்டியது. மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்கிட்ட சொல்லியிருக்கிறான். இதனால் அல்லாஹ்வின் பேச்சினால் அந்த குர்ஆனை நம்ம உயரத்தில் வைக்க வேண்டும். நபி கொடுக்கப்பட்ட ஒரு தூரகம் அது. அதனால் அதை நாங்கள் மதிக்க வேண்டும். குர்ஆனை நம்ம புத்தகத்துக்கோ அதிசயத்துக்கோ சமனாக வைக்கக்கூடாது. குர்ஆனை அல்லாஹ் பேச்சினால் நம்ம அதை உயரத்தில் வைக்க வேண்டும், நெஞ்சில் போட்டு சுமக்க வேண்டும். அதனால தான் நம்ம எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம்ம எந்த இடத்தில் குர்ஆனை வைத்திருக்கிறோமோ அந்த பிள்ளைகளும் குர்ஆனை வைத்துக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.